நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. அரூர்ல இந்த ஷூட்டிங் நடந்தது, இப்படி ஒரு ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு இன்னைக்கு ஒரு போலியா ஒரு வீடியோவை செட் பண்ணி என்டிஏ கூட்டணி இதை பரப்பினுக்குது. திமுகவை விட என்டிஏ தான் இதை வேலை பார்க்குது. ஏன்னா நம்ம ரெண்டாவது இடத்துக்காக வந்துடணும்னு சொல்லிட்டு என்டிஏ பண்ணுது. நீங்க பண்றீங்களே, விஜய்க்கு நேர் எதிர் கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட். திமுகவை வச்சு செஞ்சுக்கிறார் விஜய். ஒட்டுமொத்த போலீஸும் ஸ்டாலின் கையில இருக்குது, ஒட்டுமொத்த உளவுத்துறை ஸ்டாலின் கையில இருக்குது. இத்தனை மாசமா என்ன பண்ணி இருந்தது? கோலியா இருக்குதா தமிழ்நாடு போலீஸ்? நீங்க சொல்ற அந்த சவுக்கு சங்கர், இந்த நக்கீரன் கோபாலன்றவன் திமுகவுடைய கார் டயர் நக்கி, அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது. புரியுதுங்களா? இதெல்லாம் கடந்து ஏங்க அவன் பைத்தியக்காரங்க, அவன் ஒரு பைத்தியக்காரன். அவனை போய் சவுக்கு சங்கர்லாம் வந்து அவன் ஒரு பைத்தியக்காரன், ஒரு பிளாக் மெயிலரு, புரியுதுங்களா? அவனை போய் ஒரு ஆளு பேசினுக்கிறீங்க. அவரோட பெரிய அரசியல் கட்சி தலைவர் அவரு. நான் 38 வருஷம் அரசியல் இருக்கிறேன். அவர் யார்? சவுக்கு சங்கர் யாரு? அவருனா பெரிய பத்திரிகை புலி, அவர் பெரிய ஜேர்னலிஸ்ட். அவரு சொல்லுங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நான் அண்ணன் திருமாவளவனை கேட்கிறேன், ஆனா உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது மக்கள் மத்தியில, உங்கள் தொண்டர்கள் மத்தியில, விடுதலை சிறுத்தைகள் மத்தியில உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஆனா திமுக ஏன் உங்களை தொடர்ந்து இப்படி இழிவுபடுத்துது? விடுதலை சிறுத்தைகள் எழுந்துக்கவே கூடாதுன்றதுல இவ்வளவு உறுதியா திமுக இதுக்காக கங்கணம் கட்டிக்கிட்டு செயல்படுது. காங்கிரஸ் என்ன பண்ணிட்டான்? காங்கிரஸுக்கு அந்த அளவுக்கு ஆளு தான் எனக்கு தெரியல. ஆனா விஜய் கிட்ட போயிடுவோம் பயம் காட்டிய 25 சீட்டை 28 ஆகிட்டான். எக்ஸ்ட்ரா ஒரு மேல் சபை எம்பி வாங்கிட்டான். அது கம்யூனிஸ்ட் கேட்கறான், ஏங்க காங்கிரஸ் எல்லாம் கொடுத்தீங்களே எங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்டா, உடனே செல்வ பிறந்தக ரியாக்ட் பண்றாரு, ஏங்க உங்க பிரச்சனை மட்டும் கேளுங்க, எங்களை கேட்காதீங்க. அந்த கூட்டணியில கம்யூனிஸ்டும் சந்தோஷமா இல்லை. நேர்காணல்ல வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வேட்பாளர் என்ன மாதிரி இருக்காங்க, அவங்களோட என்னவா இருக்குது, அவங்க பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, நம்ம அந்த தொகுதியில் செல்வாக்கா இருக்காரு, அந்த மாதிரி விசாரிச்சுட்டு வெளியில் வரும்போது கட்சியில் இருக்கிறவங்க 3 கோடி 4 கோடி பார்க்குறதாகவும் இந்த குற்றச்சாட்டை சொல்லி செலுத்திருக்காங்க. இது எப்படி உங்களுக்கு இதுக்கு பதில்? அது பொய்ன்னு சொல்கிறேனுங்க, இது பொய்யுங்க. பாருங்க, விஜய்க்கு எதிராக எதுவுமே மக்கள் மத்தியில் எடுப்படலை, எதுவும் மக்கள் மத்தியில் நிற்கல. எங்கே போய் நீ ஒரு கருத்து கணிப்பு கேட்டாலும் விசிலு 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 விசிலு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஓட்டே ஜெயக்குமார். வணக்கம் சார். வணக்கம். நலமா? நல்லா இருக்கிறேன். கூட்டணி விவகாரங்கள் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் விஜய் சாருக்கு வந்து ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறதா செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. இது வந்து சாத்தியமா இல்லையா, ஆகுமா ஆகாதா, இல்லை வழக்கமாக இது செய்தி துணுக்குக்காக பயன்படுத்திக்கிறாங்க? இல்லை, கூட்டணின்றது 4 அணிகள் போட்டிருது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நேற்று புதுசாக ஒரு அணி களத்துக்குள்ளே வந்திருக்குது. இந்த அணி சசிகலா, ராமதாஸ். ஓகே, அவங்களே நீங்கள் தாங்க சிரிச்சீங்க. அவங்க ஒரு அணி வந்திருக்கிறாங்க. சரிங்களா? 4 அணி மெயினாக இருக்குது. சீமான விட்டுடுங்க, அது களத்தில் அவர் சொல்கிறாரு. 3 அணி பிரதானம். அதில் சசிகலா அணி ஒரு பிரதானமான ஒரு அணி. சசிகலா அணி கிடையாது, 3 அணி பிரதானம். திமுக, தாவேகா, அதிமுக. இவங்க 3 பேர் களத்தில் இருக்கிறாங்க. இந்த 3 பேர் களத்தில் இருக்கிறாங்க. இந்த 3 பேரில் திமுக தலைமையில் இருக்கிற அணியில் இருக்கிற யாரும் நிம்மதியாக இல்லை. யாரை சொல்கிறீங்க நீங்கள்? நிம்மதியாக இல்லை. ஏன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் இன்னைக்கு கூட பேட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். அதாவது நான் வந்து நேர்காணலே நடத்துகிற மாதிரி இல்லை, நேர்காணல் நடத்துகிற அளவுக்கு எனக்கு சீட்டு கிடைக்கல, இரட்டை இலக்கில் சீட்டு கிடைக்கணும்னு பார்த்தா இந்த தேர்தலையும் கிடைக்கல, 10க்கும் குறைவாக தான் நம்மளுக்கு சீட்டு கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. எத்தனை கொடுக்குறதா அவருக்கு தெரியும். 10க்கு குறைன்னு அவரே சொல்லிட்டார். 8ன்னு சொல்கிறதா கேள்வி. இப்படியே அது வந்தால் தான் தெரியும். 10க்கு குறைன்னு அவர் சொல்லிட்டார். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குதானா இருக்குது, பலமாக இல்லைனா கூட விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. காங்கிரஸை விட விடுதலை சிறுத்தைகள் தரம் தாழ்ந்து இல்லை. தேமுதிக அதுதான் நம்ம பேச வேணாங்க, அதெல்லாம் புரியுதா? தேமுதிக வந்து களத்திலே இல்லை, தேமுதிக களத்திலே இல்லை. அப்போது வேணும்னுமே திருமாவளவனை திமுக கூட்டணியில் அவமதிக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. பாயாசம் நீதி கட்சி எங்கள் தான் நீதி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்களே. திருமாவளவன் நான் பார்க்குறேன், நான் அண்ணன் திருமாவளவனை கேட்குறேன், ஆனால் உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது மக்கள் மத்தியில், உங்கள் தொண்டர்கள் மத்தியில், விடுதலை சிறுத்தைகள் மத்தியில் உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் திமுக ஏன் உங்களை தொடர்ந்து இப்படி இழிவுபடுத்துது? விடுதலை சிறுத்தைகள் எழுந்துக்கவே கூடாதுன்றதுல இவ்வளவு உறுதியாக திமுக இதுக்காக கங்கணம் கட்டிக்கின்னு செயல்படுது. அண்ணன் எப்போதான் அதை புரிஞ்சுக்குவார் தெரியல. அவர் இல்லை, அவருடைய இலக்கு நான் தெரியல. இப்போது ஒவ்வொரு 5 ஆண்டுகளும் ஒரு தேர்தல் போகுது.
அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு 20-25 வருஷம் ஆயிடுச்சு பொழுது. ஆனால் இதுவரையில எதையுமே சாதிக்கலையே. நீங்க என்ன சாதிச்சீங்க? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, இந்த மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கறதுக்காக நீங்க வந்தீங்க. வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணியில மலத்தை கலக்கிறான். இன்னமும் நம்ம சமுதாயத்து மக்கள் இன்னமும் பல கோவிலுக்குள்ள நுழைய முடியல. குறிப்பா பாஞ்சாலி கோவிலுக்குள்ள, பாஞ்சாலம்மன் கோவிலுக்குள்ள நம்ம போக முடியல. சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷத்துல இந்த திராவிடல் மாடல் ஆட்சியில இன்னமும் நுழைய முடியல. இன்னமும் பல இடத்துல தாழ்த்தப்பட்ட சமூகத்துல பிறந்த சேர்மன் தேசிய கொடியை ஏற்ற முடியல. சேர்மன் நாற்காலியில உட்கார முடியல. இன்னமும் அடக்குமுறைகள் இன்னமும் பல இடங்கள்ல பல பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்க உரிமைக்காக, உங்க மக்களுடைய உரிமைக்காக நீங்க தான் வளர்ந்து நிக்கிறீங்க. என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த சமூக மக்கள் மத்தியில நீங்க தான் இன்னைக்கு பெருசா வளர்ந்து நிக்கிறீங்க. உங்கள் காலத்துல கூட அந்த மக்களுக்கு உரிமை கிடைக்கலன்னா யார் காலத்துல கிடைக்கும்? இனி அதை கிடைப்பதற்கு அவங்களுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும்? நீங்க உங்களோட அரசியல் அதிகாரத்தை வச்சு நீங்க திமுக கிட்ட பேசி, ஏங்க என்னங்க இந்த முறை எங்களுக்கு அதிகமா சீட்டு கொடுங்க, விடுதலை சிறுத்தைக்கு கொடுக்கலாம் பரவாயில்ல, திமுகவிலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் சேர்ந்த ஒருத்தரை துணை முதலமைச்சராக கொண்டு வாங்க. விடுதலை சிறுத்தைக்கு தான் கொண்டு வரணும் இல்ல, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பொறுத்தவரை துணை முதலமைச்சராக கொண்டு வாங்க. நாங்க அதிகாரத்துக்கு வரணும், நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், அதுதான் எங்க உரிமை. இதை கேட்கற நிலைமையில அவர் இல்லையே. ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணிட்டான்? காங்கிரஸுக்கு அந்த அளவுக்கு ஆளு தான் எனக்கு தெரியல. ஆனா விஜய் கிட்ட போயிடுவோம் பயங்காட்டிய 25 சீட்டை 28 ஆகிட்டான். எக்ஸ்ட்ரா ஒரு மேல் சபை எம்பி வாங்கிட்டான். அது கம்யூனிஸ்ட் கேட்கறான், ஏங்க காங்கிரஸ்க்கெல்லாம் கொடுத்தீங்களே எங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்டா உடனே செல்வ பிறந்தக ரியாக்ட் பண்றாரு, ஏங்க உங்க பிரச்சனை மட்டும் கேளுங்க, எங்களை கேட்காதீங்க. அந்த கூட்டணியில கம்யூனிஸ்டும் சந்தோஷமா இல்லை. சார் இப்படி ஒரு பக்கம் இல்லை. ஜூனியர் விகடனில் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. அது என்ன எழுதுறாங்கன்னா, நீங்கள் விசிகா பற்றி பேசுனீங்க, திமுக கிட்ட ஒரு பிரதிநிதித்துவம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் ஜூனியர் விகடன்லாம் சொல்கிறாங்கன்னா, விஜயோட கட்சி வந்து மக்கள் இயக்கமாக இருக்கும்போது அப்போ இருந்த முக்கிய பிரதிநிதிகளுக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுக்கல, 2 கோடி 3 கோடி வச்சிருக்கவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கப்படுறதா ஜூனியர் விகடன் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அது ஜூனியர் விகடன் வந்து இவர் வளர்ந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறார் இந்த கட்சியை. இந்த மாதிரி குற்றச்சாட்டை அவர் ஜூனியர் விகடன் வைக்கிறத விட்டுட்டு இந்த திமுக மொழிப்போருக்காகலாம் கஷ்டப்பட்டான் பாருங்க, இந்த மொழிப்போருக்காகலாம் சிறையில் இருந்தா பாருங்க, இந்த திமுக கருணாநிதியை கைது பண்ணப்போ தீக்குளிச்சு செத்து போனா பாருங்க, சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் அந்த கட்சியில முக்கியத்துவம் இருக்குதா? எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், கருணாநிதியை கைது பண்ணா ஒரு 10 பேர் தீக்குளிச்சு செத்து போயிடுவான், 5 பேர் தீக்குளிச்சு செத்து போயிடுவான், சரிங்களா? அவங்க குடும்பம்லாம் எங்க இருக்குது? அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் இருக்குதா? இல்ல இந்த ஏவாவேலு, இந்த துரைமுருகன், இவன் புள்ள அவன் புள்ளன்னு திமுக முக்கியத்துவம் இருக்குதான்னு முதல்ல அதை பேச சொல்லுங்க. ஊடகங்கள் வந்து முதல்ல நியாயமா நேர்மையா இருக்கு சொல்லுங்க, புரியுதுங்களா? எளிய மக்களுக்கான முக்கியத்துவம் வளர்ந்திருக்கிற கட்சி, பல ஆண்டுகளா ஆட்சியில் இருக்கிற திமுக. நான் வரேன், இந்த சப்ஜெக்ட் வரேன். திமுக இருக்குதா? உயிரை கொடுத்தானே திமுக இருக்குதா? சரி, மதிமுக ஆரம்பிக்கிற போது 5 பேர் தீக்குளிச்சு செத்தானே, அவன் குடும்பத்துக்கு வைகோ இவ்வளோ சீட்டு வாங்கிட்டு வந்தாரு ஒரு கூட்டணியிலும், அவங்களுக்கெல்லாம் ஏதாவது முக்கியத்துவம் இருக்குதா? இதெல்லாம் அங்க கேட்கணுங்க. சும்மா ஒருத்தர் வந்தாங்கன்னா அவரை வந்து இவங்க பார்த்தாங்களா? விஜய் சீட்டு அறிவிச்சிட்டாரா விஜய்? சொல்லுங்க. இவங்களுக்கு கொடுக்கல, அவங்களுக்கு கொடுக்கல. யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்றது விஜய்க்கு தெரியுங்க, புரியுதா? பணம் வைத்திருப்பவனுக்கும் சீட்டு கொடுப்பாங்க, பணம் இல்லாதவனுக்கும் சீட்டு கொடுப்பாங்க. இப்போ விஜயகாந்த் கூட சீட்டு கொடுத்தாரு, பணம் இருக்கிறவனுக்கு சீட்டு கொடுக்குறாரு, செலவு பண்ணுவான், 2-3 பேர் கொடுத்தாரு. ஆனால் விஜயகாந்த் பெரும்பாலும் அவருடைய ரசிகர் மன்ற ஆளுங்களுக்கு கொடுத்தாரு, காலம் போற கொடி கட்டினவன் அந்த மாதிரி கொடுத்தாரு. ஆனால் அவங்கெல்லாம் அவருக்கு துரோகம் பண்ணிட்டு போறாங்கல்ல. விஜயகாந்துக்கு துரோகம் பண்ணவங்க யாரு? அந்த சந்திரகுமார்லாம் யாரு? புரியுதுங்களா? ஆக விஜய் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. நான் விஜய் ரசிகர்கள் தப்பா சொல்லல. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நான் தப்பா சொல்லல. அவர் ரசிகர் மன்ற ஆளுங்களுக்கு கொடுக்கட்டும், அது நான் தப்பா சொல்லல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்கு கொடுக்கணும்ன்றது விஜய்க்கு தெரியும். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, அவர் நேர்காணல் அழைச்சதாகவும் சொல்கிறாங்க. நேர்காணலில் வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வேட்பாளர் என்ன மாதிரி இருக்காங்க, அவங்களோட என்னவா இருக்குது, அவங்க பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, நம்ம அந்த தொகுதியில் செல்வாக்காக இருக்காரு, அந்த மாதிரி விசாரிச்சுட்டு வெளியில் வரும்போது கட்சியில் இருக்கிறவங்க 3 கோடி 4 கோடி பார்க்குறதாகவும் இந்த குற்றச்சாட்டை செலுத்திருக்காங்க. இது எப்படி உங்களுக்கு இதுக்கு பதில்? அது பொய்ன்னு சொல்கிறேனுங்க, இது பொய்யுங்க. இதெல்லாம் திமுக அதிமுக தாங்க நடக்கும். திமுக தான் நீ இத்தனை கோடி எத்தனை டேபிளில் வச்சுரு, உனக்கு சீரா அவங்களாம் 5000 10,000 ஓட்டு கொடுக்குறவங்க, சரிங்களா? ஒரு பேக்ரவுண்டை கேட்பாங்க. உன்னால் ஓரளவுக்கு செலவை தாங்க முடியுமா? இல்லை நீ போய் தேர்தல் நின்றுட்டு எங்கன்னா கடங்காரன் ஆகி கடன் உடம் வாங்கி, அதெல்லாம் ஒரு கட்சி தலைவர் பார்க்கணும் இல்லைங்க. நீ ஆர்வத்தில் போய் மடமன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டா எப்படி? உன்னுடைய பேக்ரவுண்ட் முடியுமா? உன்னால் செய்ய முடியுமா? குறைஞ்சபட்சம் தேர்தல் ஆணையம் நிர்ணயிச்சிருக்கிற செலவை நீ செய்வியா?
உன்னுடைய செல்வாக்குன்னா உன்னுடைய தொகுதியில் இதெல்லாம் கேட்பாங்க. இத்தனை கோடி இருந்தால் தான் சீட்டு, அத்தனை கோடி இருந்தால் தான் சீட்டுன்னா அது விஜயை டேமேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ புறப்பட்டதில்ல. அதில் இது ஒன்று. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மாவட்ட செயலராக இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு பணம் வசதி இல்லாதனால அவங்கள நிராகரிக்கிறதாகவும் புறக்கணிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதுக்கு தான் நான் விளக்கமாக சொல்லிட்டேன். நீங்கள் விஜய் கட்சி இன்னும் வேட்பாளரையே அறிவிக்கல, யாரை புறக்கணிச்சாங்கன்னு தெரியல. சரியா? இதைத்தான் ஆரம்பத்துல சொல்றேன். ஏங்க நான் கேட்கறேன், இந்த ஊடகங்களை கேட்கறேன். நீங்க எளிய மக்களோட கட்சின்னு சொல்றீங்க, ஒரு அரசியல் விமர்சனம். ஆமா, திமுக எளிய மக்களா பணக்காரங்க கட்சியா? திமுக பத்தி பேச மாட்டீங்களா? நான் கேக்குறேன், சொல்லுங்க. அரசியல் விமர்சனம் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அது இல்ல அப்படின்னு? எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும் இருக்குதுன்னு? அதான் ஜூனியர் தெரியும். ஜூனியர் விகடன் அறிவாலயத்தை நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா என்னோட கருத்தை சொல்றேன். அறிவாலய வாசல்ல நக்கி பழைக்கிறவனா இருப்பான் ஜூனியர் விகடன். சரிங்களா? என்னுடைய கருத்தை சொல்றேன். கிடையாது, கிடையாது. அவர் யாருக்கு சீட்டு கொடுக்கணும்ன்றது அவரு முடிவு பண்ணுவாரு. அது அவருடைய கட்சி. நீங்க இந்த மாதிரி பணம் படைத்தவனுக்கு தான் சீட்டுலாம் சொல்றீங்க பாத்தீங்களா? அது திமுக போய் கேளுங்க. அங்கதான் கோடீஸ்வரனுக்கு சீட்டு கொடுக்குறான். அங்கதான் மொழிப்போர் தியாகி பிள்ளைங்கலாம் எவனும் வரல. சரியா? உழைச்சவன்லாம் அங்க இல்ல. துரைமுருகன் எம்எல்ஏ இருக்கிறார், துரைமுருகன் புள்ள எம்பியா இருக்கிறார். பொன்முடி எம்எல்ஏ இருக்கிறார், பொன்முடி புள்ளியும் ஏதோ எம்பியா ஏதோ இருக்கிறார். சரிங்களா? நேரு எம்எல்ஏ இருக்கிறார், நேரு புள்ள ஏதோ எம்எல்ஏ எம்பியா இருக்கிறார். சரிங்களா? இந்த மாதிரி அப்ப அந்த தொகுதியில் வேற யாரும் கட்சிக்காக உழைக்கலையா, கட்சிக்காக கஷ்டப்படலையா, கட்சிக்காக பாடுபடலையா, சிறைக்கு போலையா? சரிங்களா? அதுக்கு திமுகலயே ஒரு பெரிய பிரபலம் என்னன்னா, நாங்க காலம்பூரா கலைஞர் உழைச்சோம், உடன்பிறப்புன்னு சொன்னா ஓடி வந்து நின்னோம். ஆனா இன்னைக்கு அண்ணா திமுக கைட்டு போட்ட டயருங்களை தான் நீங்க கட்சி நடத்துது. எவெல்லாம் அண்ணா திமுக விட்டு வெளியே வந்தானோ மொத்த பேரும் உள்ள வந்துட்டான். ரகுபதி, வேலு, ஜெகத் ரட்சகன், இப்படி பட்டியல் பெருசா போகுது. காலம்பூரா அந்த கட்சியில கஷ்டப்பட்டவன், மொழிப்போருக்கு கஷ்டப்பட்டவன், திமுக அடிப்பட்டவன், உதப்பட்டவன் எவன் முன்னுக்கு வந்தான்? உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. எனக்கு தெரியுங்க. திமுக வட்ட செயலாளர்லாம் துன்றத்துக்கு சாப்பாடுலாம் செத்து போயிட்டானுங்க. கலைஞர் 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 காலம்பூரா கத்தணும். இன்னைக்கு இவங்கெல்லாம் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிறானுங்க. காலம்பூரா கலைஞர் உடன்பிறப்பா போதும், கட்டின பொண்டாட்டிய புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பா, போ, தலைவர் கூப்பிட்டார் போன். அப்படியெல்லாம் வெறி பிடிச்சுன்னு வந்தான் ஒரு காலத்துல. அவன் பூரா ஒன்னால போனான். துண்டு துண்டு தோல் மேல போட்டு கூட்டம் நடத்தா உண்டி தட்டுவாங்க, தோல்ல போட்டுக்கணும். எல்லாரும் காசு போடுவாங்க திமுக கூட்டங்கள்ல. அவன் பூரா ரோட்டுக்கு போனான். அவன் புள்ள கவுன்சிலர் ஆகல, அவன் புள்ள எவனும் பெரிய ஆள் ஆகல. அண்ணா திமுக தான் வந்தவன், திமுக பணம் படைச்சவன், கோட்டீஸ்வரன், இவெல்லாம் தான் பெரிய ஆளானா. அதை பேச சொல்லுங்க. இந்த ஜூனியர் விகடன் முதல்ல அதை பேச சொல்லுங்க. திமுக இவ்வளவு காலம் உழைச்சவெல்லாம் இப்படி வீணா போட்டானே, இவங்கெல்லாம் யாருன்னு அதை பேசணும். சும்மா ஒருத்தரையே கார்னட் பண்ணிக்கணும். ஒருத்தர் எதிர்த்து வந்துட்டாருன்னா அவரை அங்க எதனா பண்ண முடியுமா? கரூர்ல ஒன்றும் பண்ண முடியல. சிபிஐ வச்சு எதனா பண்ண முடியுமா? அதை பண்ண முடியல. இவர் பிஜேபி கூட்டிட்டு போயிட்டு பண்ண முடியுமா? அதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. அப்புறம் எதைத்தான் இவர் மேல சொல்ற? அவர் குடும்ப கதையை பேச முடியுமா? அதுவும் கை சுட்டு போச்சு, ஒன்றும் பண்ண முடியல. அப்ப எதையாவது சொல்லணும். விஜய் ஏதாவது சொல்லி எதையாவது டேமேஜ் பண்ணணும். இதுக்காகவே சுத்துறானுங்களே இவங்கெல்லாம். கடந்து போங்க சார், தயவுசெய்து கடந்து போங்க சார். இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, இன்னொரு காணொலி வந்து பரவலாக பரவிட்டு இருக்கு. கரூர் விவகாரம் பற்றி ஒரு ஷூட்டிங் வீடியோ வந்து ஒன்று வெளியே போயிட்டு இருக்கு. அது நக்கீரன் கோபால் இன்னும் மூத்த ஊடகவியலாளர்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஜனநாயகனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு ஷூட்டிங் அப்படின்ற மாதிரி ஒன்று பேசிட்டு இருந்தாங்க. அது நிரூபணமாகிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிருக்கு அப்படின்ற மாதிரி திமுகவில் இருக்கிற ஊடகங்கள், அதே சமயம் பத்திரிகையாளர்கள், சில முக்கிய அரசியல்வாதிகள் அதை பேசிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்ச முக்கிய அரசியல்வாதி யாரும் அதை பற்றி பேசலை. சரியா? இன்னைக்கு காலையில் கூட நான் முரசொலி பத்திரிக்கை பார்த்தேன், நமதாமாவும் பார்த்தேன். சரிங்களா? இதுல எல்லாம் அந்த செய்தி ஒன்றும் இல்லை. நீங்க சொல்ற அந்த சவுக்கு சங்கரு, இந்த நக்கீரன் கோபாலன்றவன் திமுகவுடைய கார் டயர் நக்கி, அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது. சரி, அந்த சவுக்கு சங்கர் யாருன்னு உலகத்துக்கே தெரியும். அவன் ஒரு பிளாக் மெயிலர். இல்ல சார், சவுக்கு சங்கர் முன்ன வந்து தாவக்க வந்து நிறைய இடங்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தார். அதிமுக கூட்டணிக்கு இவர் போயிடுவாருன்ற போது அதிர்ச்சி பேசியிருந்தார். இவர் இந்த அலைன்ஸுக்கு வருவாருன்னு நம்புறப்போ அதிர்ச்சி பேசினார். இவர் என்டிஏ கூட்டணி இல்லைன்னு எப்போ அறிவிச்சாரோ இவனுங்க எடுத்துக்கினானுங்க கையில. அந்த வீடியோ பண்ணா கேட்குறேன். கரூர்ல இந்த ஷூட்டிங் நடந்தது, இப்படி ஒரு ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு இன்னைக்கு ஒரு போலியா ஒரு வீடியோவை செட் பண்ணி என்டிஏ கூட்டணி இதை பரப்பினுக்குது. திமுகவை விட என்டிஏ தான் இதை வேலை பார்க்குது. இது ஏன்னா நம்ம ரெண்டாவது இடத்துக்காவது வந்துடணும்னு சொல்லிட்டு என்டிஏ பண்ணுது. நீங்க பண்றீங்களே, விஜய்க்கு நேர் எதிர் கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட். திமுகவை வச்சு செஞ்சுக்கிறார் விஜய். ஒட்டுமொத்த போலீஸும் ஸ்டாலின் கையில் இருக்குது, ஒட்டுமொத்த உளவுத்துறை ஸ்டாலின் கையில் இருக்குது. இத்தனை மாசமா என்ன பண்ணிட்டு இருந்தது? கோலி ஆடினுக்குதா தமிழ்நாடு போலீஸ்? இப்படி ஒரு ஷூட்டிங் அங்கே எடுத்திருந்தாங்கன்னா இந்நேரம் அது எவ்வளோ தூரம் அதை எடுத்துன்னு போயிருக்கும் தமிழ்நாடு போலீஸ். உளவுத்துறை எவ்வளோ பெருசாக அதை ஆக்கியிருப்பாங்க. எத்தனை மீடியா அந்த இடத்துல வந்தாங்க. விஜய் வராருன்னா எந்த மீடியா வராதா?
நம்ம தான் செல்போன்ல வீடியோ எடுத்துப்போமா, ஊடகம் வராதா? சவுக்கு சங்கர் இப்போ பேச வேண்டிய தேவை என்ன சார் இருக்கு? சார் அது அவரை தான் கேட்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் கடந்து ஏங்க அவன் பைத்தியக்காரங்க, அவன் ஒரு பைத்தியக்காரன். அவனை போய் சவுக்கு சங்கர்லாம் வந்து அவன் ஒரு பைத்தியக்காரன், ஒரு பிளாக் மெயிலரு, புரியுதுங்களா? அவனை போய் ஒரு ஆளு பேசினுக்கிறீங்க. அவரோட பெரிய அரசியல் கட்சி தலைவர் அவரு, பெரிய, எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ அவன் வந்து சவுக்கு சங்கர் வந்து இல்லாதது பொல்லாதெல்லாம் நடந்த மாதிரி சொல்லுவான். நான் பார்த்தேன், இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னுவான். அது அவன் வீடியோ வைரல் ஆகும். புரியுதுங்களா? இப்படி அவன் ஆளாய் வந்தவன் யார் அவன்? நான் 38 வருஷம் அரசியல் இருக்கிறேன். அவன் யார்? சவுக்கு சங்கர் யாரு? அவருனா பெரிய பத்திரிகை புலி, அவர் பெரிய ஜேர்னலிஸ்ட் அவரு. சொல்லுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. புரியுதுங்களா? நான் என்ன கேட்குறேன், திமுக கவர்மெண்ட் விட்டுருவாங்களா? இத்தனை மாசம் இந்த சம்பவம் நடந்து இத்தனை மாசம் ஆகுது, என்ன பண்ணாங்க அவங்க போலீஸுக்கு தெரியாதா? ஏங்க இதெல்லாம் எடுத்தாங்க செஞ்சாங்க, இன்னார எடுத்துக்க மாட்டாங்களா? இன்னார சிபிஐ விட்டுருக்குமா? அதை சொல்லுங்க. எதாவது மக்கள் மத்தியில் எதையாவது ஒன்று குழப்பணும். இந்த பாருங்க, விஜய்க்கு எதிராக எதுவுமே மக்கள் மத்தியில் எடுப்படலை, எதுவும் மக்கள் மத்தியில் நிற்கல. எங்க போய் நீ ஒரு கருத்து கணிப்பு கேட்டாலும் விசிலு 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 விசிலு, சூரியன் 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 சூரியன், விசிலா சூரியன் விசிலா சூரியனா, இப்படிதான் காலம் இருக்குது. இதுதான் நிலைமை. அதனால ரெட்டால ரொம்ப நொந்து போய் ரொம்ப சோர்வாகுதுங்க அந்த கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி ஒரு மரியாதை இல்லாத அந்த கூட்டணியில் இருக்கிறார். விஜய் வரனால திமுக பாதிப்புன்றீங்களா, அதிமுக பாதிப்புன்றீங்களா? சார், விஜய் எல்லாரையும் பாதிப்பார். இல்லை, மெயின் இந்த பார்ட்டி இப்போ சீமானா இந்த கட்சிக்கு அவர் ஓட் அதிமுக பாதிக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆல்ரெடி பாதிப்பான பாதிச்சு போய் பாவம் ஐயோ பாவம் அந்த கட்சி பாதிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? ஏங்க ஒரு காலத்துல நீ பெரிய ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், நீ மன்மோகன் சிங்கா இருக்கட்டும், வாஜ்பாயா இருக்கட்டும், அத்வானியா இருக்கட்டும், நரேந்திர மோடியா இருக்கட்டும், எந்த கில்லாடியும் போயஸ் கார்டனுக்கு வந்து புரட்சி தலைவி அம்மாவை பார்த்தா தாங்க வரலாறு. அப்பேற்பட்ட அதிமுக பொதுச் செயலாளராக ஆட்டி படைச்சவங்க அந்த அம்மா. அந்த நாற்காலியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்துக்குன்னு ஒரு கூட்டணி பேசுறதுக்கு கூட டெல்லிக்கு வர்றாருங்க. இவர் ஒண்ணா பரவாயில்லைங்க. டிடிவி தினகரன் வாயா பேசலாம்ட்டா உங்ககிட்ட நான் என்ன பேசுறது? நான் போய் அமித்ஷா கிட்ட பேசிக்கிறேன்றார் டிடிவி. அன்புமணி உங்ககிட்ட நான் என்ன பேசுறது? நான் போய் அமித்ஷா கிட்ட பேசிக்கிறேன்றார். அப்புறம் இது எப்படி? இது அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி. பிஜேபி கூட்டணியில் எடப்பாடி இருக்கிறார். அதாவது மாப்பிள்ளை இவர் தான், இவர் போட்டுங்கிற சட்டை எண்டு அந்த கதை தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கதை. அடுத்த கட்ட விஜய் தாவைக்கோட கட்டமைப்பு வேலைகள்லாம் எப்படி இருக்குதா பார்க்குறீங்க? இதுவரை நீங்கள் நிறைய கவனிச்சுட்டு வந்திருப்பீங்க, நிறைய உங்களோட அனுபவத்துலேருந்து இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது மக்கள் வந்து விஜய்க்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க. விஜய் ரொம்ப தைரியமான ஒரு தலைவராக இருக்கிறார். சிபிஐலேருந்து ஜனநாயகம்லேருந்து அவர் கொடுத்த அத்தனை நெருக்கடியும் பார்த்தோம். இது எல்லாத்தையும் தாண்டி வந்து நின்று இருக்கிறார். என்டிஏ கூட்டணி கண்ணிலே விரலை விட்டு ஆட்டி, சரியா, இவர் அச்சப்படாத ரொம்ப சந்தோஷமாக தைரியமாக தில்லா இருக்கிறார். மக்கள் அவரை நேசிக்கிறாங்க, மக்கள் அவருக்கு ஓட்டு போட தயாராக இருக்கிறாங்க. அந்த ஓட்டை வாங்கிறதுக்கு தாவேக்கா தொண்டர்களும் நிர்வாகிகளும் தயாராக இருக்கணும். விஜய் கரெக்டாக இருக்கிறார், அவரு தைரியமாக நிற்கிறார், அவரு துணிச்சலாக இருக்கிறார், அவருக்கு ஓட்டு போடணுன்ற எண்ணம் மக்கள் கிட்ட இருக்குது. அதுக்கு இடையில இருக்கிறவங்க யாரு? விஜய்க்கும் மக்களுக்கும் இடையில இருக்கிறவங்க யாரு? தாவேக்கா நிர்வாகிகளும் இவங்க தான் தொண்டர். இவங்க கரெக்டாக மக்கள் கிட்ட போய் கரெக்டாக அந்த ஓட்டை வாங்கணும். ஏன்னா 23ஆம் தேதி எலெக்ஷன், தேர்தலில் எப்படி வேணாலும் கலையில் விடுவாங்க. இவங்க தான் கரெக்டாக டோர் பை டோராக போய் மக்களை பார்த்து டோர் பை டோர் ஸ்லிப் கொடுத்து, ஏன்னா அவர் டூர் போகிறார், விஜய் டூர் போகிறார், மதுரையில் பேச போகிறார், கோவையில் பேச போகிறார், திருச்சியில் பேச போகிறார், சேலத்தில் பேச போகிறார், சென்னையில் பேச போகிறார். இப்போ மதுரையில் விஜய் பேசும்போது அவர் என்ன பேசினார்ன்ற செய்தியை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருத்தணி எல்லா இடத்துலையும் அவர் தொண்டை எடுத்துன்னு போகணும். தலைவர் சொன்னார்மா, தலைவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, தலைவர் இப்படி அறிவிச்சிருக்கிறாரு, இவங்க கொண்டு போகணும். சரிங்களா? அந்த இடத்துல இவங்க வந்து, ஏன்னா தேர்தல் நெருங்குது, அந்த இடத்துல இவங்க ஏமாந்துடக்கூடாது. ஒரு நம்ம தான் அப்படின்ற அந்த எண்ணம் தப்பு. களம் ரொம்ப கடுமையாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு அரசியல் விமர்சகராக சும்மா நான் அப்படியே எல்லாரும் மாதிரி நான் கைத்தட்டு போகிறது தப்பு. களம் ரொம்ப கடுமையாக இருக்குது. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உனக்கு விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குதானா? இருக்குது. மக்கள் அவருக்கு ஓட்டு போட போகிறாங்களான்னா போட போகிறாங்க. திமுகவா தாவேக்காவா தான் கள்ள நிலவரமா? ஆமா, 2 தான் கள்ள நிலவரம். உண்மை அதுதான். சரியான டஃப் இருக்குது, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தணும் தாவேக்கா. அவர் விஜய் ஒருத்தரே நீங்க பேசிடக்கூடாது. நீங்க நிர்வாகிகள்லாம் இறங்கி நீங்க பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தணும், மக்களை சந்திக்கணும், அவருடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்லணும், இந்த ஆட்சியின் அலங்கோலத்தை மக்கள்கிட்ட எடுத்து பேசணும், தீவிரமா பிரச்சாரம் பண்ணணும், தைரியமா பண்ணணும். அப்பதான் நம்ம வெற்றி அடைய முடியும். நிறைய தகவல் பகிர்ந்துட்டு மற்ற பேசி ரொம்ப நன்றி.